VM खलीलुर रहमान चैनल में आपका खैर मक़दम है। அஸ்ஸலாமு அலைக்கும். பீகார் தேர்தலை குறித்து தினமணி பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. அதை படிக்கிறேன், கேட்பீராக. தேர்தல் ஆணையம் மீதான மக்களின் நம்பிக்கை வலிமை பெற்றுள்ளது. பீகார் வெற்றி குறித்து பிரதமர் பேச்சு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி தேர்தல் ஆணையத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் வலிமைப்படுத்தியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று நவம்பர் 16 காலை முதல் நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 203 தொகுதிகளில் முன்னிலை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்றது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாகியுள்ளதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தில்லியில் உள்ள பாஜக தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகார் சட்டப்பேரவை மற்றும் ஜம்மு காஷ்மீர், ஒடிசா இடைத்தேர்தல்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் வலிமைப்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது: நாங்கள் மக்களின் பணியாளர்கள். எங்களின் கடின உழைப்பின் மூலம் நாங்கள் மக்களை மகிழ்ச்சியாக வைத்துள்ளோம். மேலும் நாங்கள் மக்களின் இதயங்களை கொள்ளை அடித்துள்ளோம். அதனால்தான் ஒட்டுமொத்த பீகாரும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வேண்டுமென முடிவு செய்துள்ளது. நான் காட்டாட்சி குறித்து பேசுகையில் RJD கட்சி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் எனது பேச்சு காங்கிரஸ் உறுப்பினர்களை மட்டும் பாதிக்கின்றது என்று காட்டாட்சி ஒருபோதும் பீகாருக்கு திரும்பாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். பீகார் மக்கள் வலிமையான பீகாருக்காக வாக்களித்துள்ளனர். இன்றைய வெற்றி பீகாரில் ஒரு புதுவிதமான MY தத்துவத்தை உருவாக்கியுள்ளது. அதுதான் மகளிர் மற்றும் யூத் இளைஞர்கள். இன்று நாட்டின் அதிகளவிலான இளைஞர்கள் உள்ள மாநிலங்களில் பீகாரும் ஒன்று. அனைத்து மதங்கள் மற்றும் சாதிகளை சேர்ந்த இளைஞர்களும் அங்கு இருக்கின்றனர். அவர்களது கனவுகளையும் நோக்கங்களையும் கடந்த காட்டாட்சி முழுவதுமாக அழித்துவிட்டது. நான் ஜம்மு காஷ்மீரின் நக்ரோட்டா மற்றும் ஒடிசாவின் நுவாபாடா மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதை உறுதி செய்துள்ளனர். இது தேஜா கூட்டணிக்கான வெற்றி மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கான வெற்றி. இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கான வெற்றி. இந்த தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின்
மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் வலிமைப்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிக வாக்குப்பதிவு, பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் சுரண்டப்பட்டவர்களின் வாக்குகள் அதிகரிப்பு, இவை அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் சாதனைகளாகும். ஒரு காலத்தில் பீகாரில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் ஆதிக்கம் செலுத்திய போது நக்சல் பாதிப்புகள் உள்ள பகுதிகளில் வாக்குப்பதிவு பிற்பகல் 3 மணிக்கு முடிவடைந்துவிடும். ஆனால் இந்த தேர்தலில் பீகார் மக்கள் பயமின்றி உற்சாகத்துடன் வாக்களித்துள்ளனர். அனைவரும் தங்கள் விருப்பப்படி வாக்களித்துள்ளனர் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.